அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் இந்த 3 திக்ருகளை அவர்களுடைய வாழ்நாளில் ஓதி வருவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்க்கு கீழே வர்ற அந்த 3 திக்ருகளையும் ஒரு பெண்மணி தொடர்ச்சியாக ஓதிட்டு வர்றதுக்கு இருக்கிற சிறப்புகளை பற்றி அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறப்போ சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி இந்த 3 திக்ருகளை மட்டும் தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழ்நாளில் ஓதுறதை கட்டாயமாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய எல்லா நாட்டங்களையும் எல்லா ஹலாலான தேவைகளையும் ஒன்று விடாமல் கண்டிப்பாக அவர்களுடைய இறப்பிற்கு முன்னாடி நிறைவேற்றி கொடுத்துருவான். அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னாடி அவர்களுடைய தேவைகள் எல்லாமே அல்லாஹ் கபூலாக்கி கொடுத்துருவான். அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், சோதனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள், கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையுமே அல்லாஹு தாலா அந்த பெண்மணிக்கு நீக்கி அவர்களுடைய வாழ்வுள்ள மகிழ்ச்சியை கொடுப்பான் அப்படின்னு அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பெண்களே இந்த 3 திக்ருகளையும் ஓதி வருவதை கட்டாயமாக்கி கொள்ளுங்கள். ஒன்றாவது சுப்ஹானல்லாஹ், ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ், மூன்றாவது சுப்பூஹுன் குத்தூசுன். இந்த திக்ருகளை ஓத உங்கள் விரல்களை பயன்படுத்துங்கள். ஏனெனில் நாளை மறுமை நாளையில் உங்களுடைய விரல்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹுவை திக்ரு செய்வதில் அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு உபதேசம் செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.